Hello friends, welcome to our channel Alchem Green Energy Company. இந்த எபிசோடு வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே ஜூன் 5க்கான ஒரு ஸ்பெஷலான எபிசோடு. இப்போ நம்ம இருக்கிற செட்டப் பாருங்கள், சோலார் பேனல்ஸ் மேலே இருக்குது, கீழே வந்து நம்ம உட்காந்துருக்கோம். இதை நம்மளை சுற்றி ஒரு பெரிய கார்டன் செட்டப்பே இருக்குது. ஸோ இந்த சூப்பரான சோலார் பவர் பிளான்ட்டை பற்றி நம்ம சோலார் ஜபா கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஜபா. இப்போ இந்த சோலார் இன்ஸ்டலேஷன் நம்ம ராஜ் சக்திவேல் சாருக்காக பண்ணியிருக்கோம். இந்த இன்ஸ்டலேஷனை பற்றி கொஞ்சம் நம்ம யூடியூப் வியூவர்ஸ்க்காக சொல்லுங்கள். இங்கே நம்ம ராஜ் சக்திவேல் சார் வீட்டில் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சைட் சர்வேக்கு வரும்போது அவங்க வந்து இந்த ஸ்பேஸை வந்து எனக்கு எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணணும், ஸோ அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஸோ நம்ம என்ன பிளான் பண்ணோன்னா, எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம எலிவேட்டர் ஸ்ட்ரக்சர் கீழே தான் உட்காந்துட்ருக்குறோம். மேலே பேனல் போட்டிருக்கு, கீழே உட்காந்துட்ருக்குறோம். இங்கே பேனல் பார்த்திங்கன்னா 450 வாட்ஸ் பேனல், மோனோபெர்க் ஹாஃப்கட் 6.3 கிலோவாட் சோலார் பவர் பிளான்ட் போட்டிருக்கிறோம். அதாவது 450 வாட்ஸில் 14 பேனல் வந்து போட்டிருக்கிறோம். இன் அடிஷன் பார்த்திங்கன்னா, கன்வென்ஷனல் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் போடாமல் இங்கே வந்து நம்ம சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் போட்டிருக்கிறோம். இன்வெர்ட்டரோட சேர்ந்து ஆப்டிமைசரும் சேர்த்து போட்டிருப்போம். ஓகே ஜபா, இப்போது நார்மல் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டருக்கும் இந்த சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டருக்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸ் ஃபீச்சர் வைஸ்? இப்போ இதனால் ஏதாவது அட்வான்டேஜஸ் இருக்கா? இந்த சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் போடுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ்? அதாவது சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்வெர்ட்டர் வந்து சோலார் பவர் ஆப்டிமைசரோடு சேர்ந்து வருது. நம்ம ஒவ்வொரு பேனலுக்கும் ஆப்டிமைசர் போட்டு பண்ணுறோம். அந்த இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் எல்லா பேனலும் சீரியஸாக கனெக்ட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பேனலில் உங்களுக்கு வந்து அவுட்புட் குறைஞ்சதுன்னா அது டோட்டல் ஸ்ட்ரிங்கே வந்து நமக்கு அஃபெக்ட் பண்ணும். பட் சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டரில் பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் அஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா நமக்கு ஆப்டிமைசர் இருக்கிறதுனால அந்த பர்டிகுலர் பேனலை தவிர மீதி பேனல் எல்லாமே அதனுடைய மேக்ஸிமம் அவுட்புட் கொடுக்கும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது சோலார் எட்ஜில் வந்து அவுட்புட் வந்து அதிகமாக இருக்கும். ஈவன் தோ ஒரு பர்டிகுலர் பேனல் வந்து அஃபெக்ட் ஆனாலும் மற்ற பேனல் வந்து இது வந்து அஃபெக்ட் பண்ணாது. இது பர்சன்டேஜ் அவுட்புட் இதில் வந்து அதிகமாக கிடைக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 10% வரைக்கும் நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அவுட்புட் கிடைக்கும். அதாவது பெர் கிலோவாட் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் 5 யூனிட் ஜென்ரேட் பண்ணினா, அதே இது பர்டிகுலர் டே சோலார் எட்ஜை நம்ம இன்வெர்ட்டரை கம்பேர் பண்ணும்போது அது 5.5 யூனிட்ஸாக இருக்குது. நார்மலாக ஒரு 4.5னா இந்த சோலார் எட்ஜ் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்குது. ஸோ அதனால் சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் வந்து ஆவரேஜாக மற்ற இன்வெர்ட்டர் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரை கம்பேர் பண்ணும்போது ஓவராலாக ஒரு 10% வந்து அதிகமாக கொடுக்குது. அது வந்து ப்ராக்டிக்கலாக சர்வே எடுத்து செக் பண்ணியாச்சு. சோலார் இன்வெர்ட்டரில் பார்த்திங்கன்னா 2 ரீசன் இது வந்து அவுட்புட் அதிகமாக கொடுக்குது. ஒன்று, இது எஃபிஷியன்சி இட் செல்ஃப் 99%. மற்ற ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் 97, 98.2 இருக்கும். இது 99% எஃபிஷியன்சி. அகெயின் இதில் பவர் டாலரன்ஸ்னு ஒன்று இருக்குது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஏதாவது அவுட்புட் அதிகமாகி கம்மியாகிடுச்சுன்னா அந்த ஒரு பர்டிகுலர் பேனல் மட்டும்தான் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகும். இந்த பவர் டாலரன்ஸ் அப்படிங்கிறதுல என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா பேனலுமே வந்து ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் ஒரு 5 வாட்ஸ் டிஃப்ரென்ஸில் வரும். 500 வாட்ஸ்னால் அது 495 இருக்கலாம், ஆர் 505 இருக்கலாம். இந்த பவர் டாலரன்ஸ், பாசிட்டிவ் பவர் டாலரன்ஸ் இந்த இன்வெர்ட்டர் போடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த 5 வாட்ஸ் ஏதாவது ஒரு பேனலில் கம்மியாக இருந்ததுன்னா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் அந்த கம்மியாக இருக்கிறதே ரெஃபரன்ஸ் வச்சு எல்லா பேனலும் எடுத்துக்கும். இந்த சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டரில் ஏதாவது ஒன்று கம்மியாக இருந்தால் அந்த பர்டிகுலர் இது மட்டும்தான் கம்மியாக இருக்கும். மற்றதெல்லாம் 505 யூனிட்ஸ் வந்தது, 505 வாட்ஸ் வந்ததுன்னா அந்த வாட்ஸவே ரெஃபரன்ஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் வந்து பவர் டாலரன்ஸ்னால ஒரு பெனிஃபிட்டு, ஆப்டிமைசர்னால ஒரு பெனிஃபிட்டு, அகெயின் எஃபிஷியன்சினால ஒரு பெனிஃபிட். ஓவராலாக அதனால் ஒரு 10% வந்து அதிகமாக கிடைக்குது. ஷேடோ இருக்கிற வீட்டுக்கு இது வந்து அட்வான்டேஜஸா? ஒரு வீட்டில் வந்து நம்ம வந்து போகிறோம், சைட் சர்வே பண்ணுறோம், அங்கே ஷேடோ இருக்குது. ஸோ அந்த சுச்சுவேஷனில் நம்ம சோலார் எட்ஜை யூஸ் பண்ணலாமா? கண்டிப்பாக. அதாவது ஒரு 10 பேனல் போடுற மாதிரி ஒரு லொக்கேஷன் இருக்குது. அது மார்னிங்கில் ஒரு ஹவர்ஸில் பேராபெட் வால் பக்கத்தில் இல்லை ஒரு மரம் இருக்கிறனால மார்னிங் டைமில் ஒரு 2 பேனல் அஃபெக்ட் ஆகுது. இல்லை ஈவினிங் டைம், அதாவது டியூ டு மார்னிங் ஆர் ஈவினிங் ஏதோ சைடில் உள்ள லாஸ்ட்டு 2 பேனல் அஃபெக்ட் ஆகுது. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் போடும்போது எல்லா பேனலோடைய அவுட்புட்டும் சேர்ந்து ஓவராலாக குறையும். சோலார் எட்ஜ் போடும்போது
அந்த ஒரு பர்டிகுலர் ஒரு பேனலோ 2 பேனலோ தவிர மீதி எல்லாமே மேக்ஸிமம் அவுட்புட் கிடைக்கும். டெஃபினட்டாக எங்கெங்கே ஷேடோ வரும்னு நம்ம எதிர்பார்க்குறோமோ அதனால் கொஞ்சம் குறையும், ஒரு 5% குறையும் எதிர்பார்க்குற இடத்துல we can go for solar edge inverter. ஆல் ஓவர் தமிழ்நாடு அரௌண்ட் 70-80 இன்ஸ்டாலேஷன் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த சைட்டுக்கு வந்து கம்பேர் வித் அதர் சைட் பெர் கிலோவாட்டுக்கு என்ன யூனிட் ஜென்ரேட் பண்ணது, சேம் லொக்காலிட்டி சேம் சைட்டை ரெஃபர் பண்ணி நம்ம வந்து சர்வே எடுத்து அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறோம். இங்கே எப்போ வந்து ஒரு சைட்டில் ஒரு கிலோவாட்டுக்கு 5 யூனிட் கிடைக்குதுன்னா ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரில் இதில் வந்து பார்த்திங்கன்னா 5.5 யூனிட்ஸ் கிடைக்கும். சே ஃபார் ஒரு எக்ஸாம்பிள் 5 கிலோவாட் போட்டிருக்கிற சைட்டில் 25 யூனிட் கிடச்சிதுன்னா இதில் 28 இல்லை 29 யூனிட் வந்து இதில் கிடைக்குது, சேம் இரேடியேஷன் லெவல். ஸோ அதனால் வந்து சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டரை பொறுத்த வரைக்கும் 10% will get more output from the solar power plant compared to string inverter. ஓகே ஜப்பா. ஸோ இப்போது ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டர் வர்சஸ் சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டரை பற்றி ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இப்போ சோலார் எட்ஜ் இன்வெர்ட்டர் வந்து ரொம்ப அட்வான்டேஜஸாக இருக்குன்னா நம்ம எல்லா இன்ஸ்டலேஷனுமே சோலார் எட்ஜோட போயிடலாமே, ஏன் நம்ம வந்து நார்மல் ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டரும் யூஸ் பண்ணுறோம்? அதாவது பார்த்திங்கன்னா இது பியூர்லி கஸ்டமர் சாய்ஸ். ஒன்று ஃபினான்ஸ் ரிலேட்டட். சில கஸ்டமர் எனக்கு வந்து காஸ்ட் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, சோலார் எட்ஜ் வித்து ஆப்டிமைசரோட போட்டு கொடுங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர் வந்து காஸ்ட்டையும் கன்சிடர் பண்ணுங்கள் சார், கொஞ்சம் பட்ஜெட்ரியாக இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஸ்ட்ரிங் இன்வெர்ட்டராக நம்ம போட்டு கொடுக்குறோம். பட் ஆல் ஆர் குட் ஒன்லி. அவுட்புட் மட்டும் காஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடும் குறையும், இதுதான் தவிர எல்லா இன்வெர்ட்டருமே வந்து குட் ஒன்லி. மக்களே, இந்த என்விரான்மெண்டல் டே ஸ்பெஷலாக நாம் போஸ்ட் பண்ண இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறோம். ஃபைனான்ஷியல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா சோலாரோட அசட் வந்து இட்ஸ் அ டிப்ரிஷியேட்டிங் அசட். ஆனால் நமக்கு இன்றைக்கி நம்ம ஏரோட குவாலிட்டி டே பை டே டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. சுவாசிக்கிற காற்றை காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி நம்ம வாட்டரோட குவாலிட்டி டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு. ஹாஸ்பிட்டல்ஸில் கூட்டம் அதிகமாகிட்டே இருக்குது. இதுக்கெல்லாம் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம் யூஸ் பண்ணுற ஒவ்வொரு யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட்டு இட்ஸ் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். ஸோ நம்ம ராஜ்சக்திவேல் சார் 300 ட்ரீஸ்க்கு ஈக்குவலண்ட்டான சோலார் பவர் பிளான்ட் இன்ஸ்டால் பண்ணி என்விரான்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ரியலி ஹீ இஸ் அன் என்விரான்மெண்டல் ஹீரோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you in next video.